வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு பிபி போயம்கேஷ் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா பிபின்ற ஒரு பொண்ணு கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இன்ஸ்பெக்டரா மாறணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்க சாகிறதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணி வாழ்றத பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. அதனால இவங்களுமே சரின்னு சம்மதிச்சிடுறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு கேங்கை இவங்க மாட்டி விடுறாங்க. அந்த கேங்கோட தலைவி இருக்காங்கல்ல, இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி பிபியோட வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையா இருக்கும். நிச்சயமா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா வெப் சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. ஒரு திருடன் இருக்கான் பாத்தீங்களா, போலீஸுங்களுக்கு பயந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, கல்யாண கெட்டப்ல இவனை துரத்திட்டு இருக்காங்க. இவங்க ஆளுங்களுமே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நில்லு நில்லுன்ற மாதிரி தான் துரத்திட்டு இருக்காங்க. நீ நிக்கலனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை மீறி அவன் ஓடிட்டு இருக்கான். ஆனா ஒரு இடத்துல வச்சு இந்த இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவனை லாக் பண்ணிடுறாங்க. சீக்கிரமா வாங்க, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இது எல்லாமே இந்த பிபின்ற பொண்ணுக்கு வந்த கனவா இருக்கும். ஏன்னா காலையில அம்மா எழுப்பி விட்டோன்னே இவங்களுமே கனவுல இருந்து முழிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தூங்குவ, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வராங்க, அதனால இன்னைக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா, இன்னைக்கு வேலையில முக்கியமான விஷயம் இருக்கு, நான் போனோன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இதனால அம்மாக்கும் பொண்ணு மேல பயங்கரமா கோவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்க கல்யாணத்தை தொடர்ச்சியா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க போல. இன்னைக்கு கண்டிப்பா அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசி ஓகே பண்ணணும், நீ வேலைக்கு போகாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் போல, ரொம்ப சின்ன தம்பியா இருப்பான். இப்ப அம்மா இருக்காங்கல்ல, தம்பிக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன், அதாவது ஈவினிங் அவங்க வரதுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி பேரண்ட்ஸும் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் டீம் கிட்ட பேசுறத காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஈரனோட கனவுல திருட மாதிரி வந்திருப்பாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டருக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. பேங்க்ல ராபரி நடந்திருக்கு போல, குற்றவாளிகளை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இத பத்தி ஈரனும் அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ராபரி நடந்திருக்கு, அவங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, நானுமே சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீ மட்டும் தான் உன் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறியா, மத்தவங்க எல்லாம் வேலை பார்க்கலையான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க, நான் போனோன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியாவது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து லேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா தான் எப்பவுமே தம்பியை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாரு. ஆனா இன்னைக்கு அப்பா இருக்கார்ல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குமா, நீ தம்பியை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அடுத்ததான் அம்மா என்ன பண்றாங்கன்னா, அப்பா சாப்பாடை விட்டுட்டு போயிட்டாரு, நீ தான் தம்பியை விட்டுட்டு சாப்பாடை தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ராபரி கேஸ்ல பொண்ணை இன்வால்வ் பண்ண வேணான்றதுக்காக அம்மாவும் அப்பாவும் பிளான் போடுறாங்க. இந்த பிளானும் இந்த பொண்ணுக்கு நல்லாவே புரியுது. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் காமெடி போலீஸா தான் இருப்பாரு. இந்த ஸ்டேஷனே பிபின்றவங்களை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய கேஸை சால்வ் பண்ணிருப்பாங்க போல. இப்ப பிபி வேற இல்ல, நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா அந்த கூட்டத்தை அமுக்கிறதுக்கு போனோம், எல்லாருமே ரெடியா இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா பிபியோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப பிபிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல இந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுவாரு, நீயும் சீக்கிரமா வந்துருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிபியை பொறுத்த வரைக்கும் தம்பியை விடுறதுக்காக வந்திருக்காங்கல்ல, டே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போன்ற மாதிரி தம்பி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்பாக்கு சாப்பாடு தரணும்ல, அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி இந்த அக்கா கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்மர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த திருட்டு வேலையை பண்ணவங்க இந்த இடத்துல தான் பதுங்கி இருக்காங்க, இப்ப போனா அமிக்கிடலான்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவர் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இத பத்தி இந்த அக்காவும் ஈரன் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஸ்டேஷனை நீ தான் பாத்துக்கணும், அதே மாதிரி அந்த பிபி வந்தானா அவளை இங்கே இருக்க வையே, அவளெல்லாம் அந்த இடத்துக்கு அனுப்பாதன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆனா ஏத்துக்கிட்ட இவங்க உடனே பிபிக்கு தான் கால் பண்றாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டரும் டீமும் கிளம்பி போனாங்க. இந்த பகுதியில தான் அந்த திருட்டு பசங்க பதுங்கி இருக்காங்க போல, நீயும் போனோம்னா போய்க்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அக்காவோட பேரு மதுமிதா அப்படின்றது. இப்ப ஈரன் அங்க போனோம், ஆனா வண்டி இல்ல, அதனால அங்க இருக்க ஒரு சைக்கிளை எடுத்துக்கலான்ற மாதிரி திருட்டுத்தனமா இவங்க சைக்கிள் எடுத்துட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்டா அந்த இடம் எங்கன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரோட்ல பாக்குற நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க விசாரிச்ச ஒருத்தரே அந்த கேங்ல ஒருத்தரா இருப்பாரு. அவருமே என்ன பண்றாருன்னா, போலீஸுங்க வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கா தான் இருக்கும். உள்ள ஒரு 4-5 பேர் இருக்காங்க, காசெல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க. டே போலீஸுங்க வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உடனே எப்படி கிளம்புறது, நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. சரி பாத்துக்கலான்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிபி இருக்காங்கல்ல, போலீஸ் ஜீப் எங்க போயிட்டு இருக்கோ ஜீப்பை ஃபாலோ பண்ண மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்றதை கவனிச்ச இன்ஸ்பெக்டர் வண்டியை நிறுத்திடுறாரு.
நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், என்னோட ஒரு வேலை விஷயமா தான் வந்தன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. பிபி, நீ எதுக்காக வந்திருக்கன்றது தெரியுது, இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னா உன்னோட அம்மா என்கிட்ட கோச்சுப்பாங்க, நீ கிளம்பு பிபி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ கண்டிப்பா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப கூட பிபி இருக்காங்கல்ல, அவரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும் போது இவங்க டயர் பஞ்சர் ஆயிருது. இதுவே வேற ஒருத்தரோட சைக்கிளா இருக்கும். இப்ப டயர் பஞ்சர் ஆயிருச்சுல, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் அந்த பாலடைஞ்ச பங்களாக்கு வந்துடுறாங்க. இங்கதான் இருப்பாங்க, உசாரா இருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இந்த சமயம் இவங்களும் அந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக சீக்கிரம் ரெடி பண்ணு, சீக்கிரம் ரெடி பண்ணுன்னு சொல்றாங்க. ரெடி பண்றதுக்குலாம் லேட் ஆகும்ன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி பொறுமையா அந்த இடத்தை சரவுண்ட் பண்றாங்க. இப்ப சட்டுன்னு உள்ள வந்து பார்த்தா அவனுங்க யாருமே அந்த இடத்துல இல்ல. அவனுங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் அங்கதான் இருக்கு. ஆனா அவனுங்க காணாம போயிருக்காங்க. நம்ம வரது தெரிஞ்சிருக்கு, அதனால தப்பிச்சு போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பிபி இருக்காங்கல்ல, இது வேலைக்காவது, லிஃப்ட் கேட்டு தான் போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வர பைக்கு கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேக்குறாங்க. ஒரு நபர் தான் நிறுத்தி எங்க போனோன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரோட பேரு சங்கர் அப்படின்றது. இவங்களுமே இந்த இடத்துக்கு போனோம், சீக்கிரமா கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அப்செட் ஆயிடுறாரு. அவனுங்க தப்பிச்சிட்டாங்க போல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. பார்த்தா அவனுங்க பின்னாடி இருக்க ஒரு இடத்துல தான் மறைஞ்சிருப்பாங்க. போலீஸுங்க கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி நிம்மதி ஆகுறாங்க. இந்த ஜீப் திரும்பி வந்த வழியே போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயத்த பிபி கவனிக்கிறாங்க. சார் நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இன்னும் கிளம்பலையா பிபி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த இடத்துல திருட்டு பசங்க இல்ல, தப்பிச்சு போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது தப்பிச்சு போயிட்டாங்களா, அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிபிக்கு தோணுது. இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. ஆனா பிபி இருக்காங்கல்ல, நம்ம போய் செக் பண்ணோம்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க லிஃப்ட் தந்த நபரு உங்களை வேற எங்கேயாவது கூட்டு போனோமான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களுமே அந்த இடத்தை நல்லா அனலைஸ் பண்றாங்க. அப்பதான் தள்ளு வண்டிய இங்க இருந்து தள்ளிட்டு போயிருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை தள்ளு வண்டியில தப்பிச்சு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க துரத்திட்டு வராங்க. பார்த்தா அவனுங்க எல்லாருமே தள்ளு வண்டியில தான் வேற ஒரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. டே நில்லுங்கடா நில்லுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனுங்களை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில அவனுங்க பேக மட்டும் இவங்க கீழே விழுற மாதிரி பண்ணிடுறாங்க. ஐயோ பேக்ல தான் காசு இருக்கு, எப்படியாவது பேக புடுங்கணும்ன்ற மாதிரி ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க விடாம அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லிஃப்ட் தந்த நபர் இருக்கார்ல, ரோட்ல போறவங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. இப்ப நிறைய பேர் இந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இது வேலைக்காவது, பேக் போனா போதுன்ற மாதிரி அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. இப்ப அந்த லிஃப்ட் தந்த நபர் இருக்கார்ல, மேடம் நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து இவங்களை எழுப்புறாரு. இவங்க ஓகேவா தான் இருப்பாங்க. இவருக்கு கையை தராங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பிபியோட வீட்டுக்கு அந்த மாப்பிளையோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. மாப்பிளை கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணு வீட்டுக்குள்ள ரெடி ஆயிட்டு இருக்கான்ற மாதிரி நம்ப வச்சுட்டு இருக்காரு. ஆனா பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல. இவ எப்பவுமே இப்படிதான் பண்றா அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணுக்கு கால்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிபிக்கு அடிபட்டிருக்கும். இவர் தான் டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. இப்ப அங்க ஆவற செலவு எல்லாத்தையும் இவரே பாத்துக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் அந்த வழியா தான் போறேன், உங்க வீட்டுல விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல அம்மா இருக்காங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, எல்லா பேச்சுவார்த்தையும் முடியட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட அம்மா சொல்றாங்க. இப்ப பிபியோட அம்மா இருக்காங்கல்ல, அவ இந்த வழியா வந்தா பிரச்சனை ஆயிடும், பின்வாசல் வழியா கூட்டுவா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப பையனுமே ரோட்டி கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அக்கா இருக்காங்கல்ல, அந்த சங்கர் கூட தான் இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு, எதுக்காக லேட்டு, எல்லாருமே வெயிட் பண்றாங்க, சீக்கிரமா வான்ற மாதிரி தம்பி சொல்றான். இவங்களுமே ஹெல்ப் பண்ணதுக்காக சங்கருக்கு நன்றி சொல்லிடுறாங்க. பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள போனோம், வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி பின்வாசல் வழியா இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. சீக்கிரமா சாரியை கட்டி ரெடி ஆகணும்ன்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எதுக்குடி இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி அம்மா சத்தம் போடுறாங்க. கையில வேற அடிபட்டு இருக்கு, என்ன காயம்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இவங்க சமாளிக்கிறாங்க. இப்ப இந்த சின்ன பையன் அவர் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றான். அவர் எதுக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காசை கேட்கறதுக்காக வந்திருக்காரு போலன்ற மாதிரி இவங்க காசெல்லாம் தராங்க. எதுக்குமா அவன் கிட்ட காசை தந்துட்டு இருக்க, அவன் தான் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிள்ளை பையனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இது இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு இவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, இதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் மாப்பிள்ளைன்றத சொல்லாம இருந்தார்ல, அதை நினைச்சு இவங்க கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. அவருக்கு இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா எதுக்காக நம்ம கிட்ட மாப்பிள்ளைன்றத மறைச்சாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாப்பிள்ளை வீட்டை பொறுத்த வரைக்கும் சித்தி இருக்காங்க. அந்த சித்தி இருக்காங்கல்ல, பொண்ணு போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா போலயே, அதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு செட் ஆகாது, வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்டு வேலையை பார்த்தா போதும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப
பிபியோட அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பா கஷ்டப்பட்டு சமாளிக்கிறாரு, கூட்டிட்டு வந்த புரோக்கரும் கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பிபி இருக்காங்கல்ல, இல்ல கண்டிப்பா மேற்கொண்டு நான் வேலையை பார்க்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கு, அந்த ஆசையை நான் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறது அந்த சங்கரோட அம்மாக்கு பிடிச்சிருக்கு. இந்த காலத்துல பொண்ணுங்களாம் இவ்வளவு போல்டா தான் இருக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற சங்கரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவருக்குமே பொண்ணை பிடிச்சிருக்கு. எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்கல்ல, இப்ப எடுத்து சாப்பிடுறாங்க. இதை பாக்குற ஹீரோயினோட ஃபேமிலிக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம பேசின பேச்சுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா தம்பி வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஏன்னா அந்த மாப்பிள மறைச்சார்ல, அதனால மாப்பிளையே லைட்டா இவங்க மறைச்சுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பிபி தானே அந்த காசெல்லாம் புடிச்சாங்க, ஆனா இன்ஸ்பெக்டர் தான் புடிச்ச மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இப்ப மீடியா ஆட்களும் இதை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த அக்கா இருக்காங்கல்ல, அதாவது ஸ்டேஷன்லயே இவங்களுக்கு ஃப்ரெண்டான அக்கா, அவங்க பேரு மதுமிதான்னு சொல்லியிருப்பேன், அந்த மதுமிதாவும் கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது எனக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணா, அவன் தான் மாப்பிளையா, அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் அவனை தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இந்த மதுமிதா அக்கா இருக்காங்கல்ல, ஒருவேளை உன்னை ஃபாலோ பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பானா, நீ நல்ல பொண்ணா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது, என்ன செக் பண்றவன் எப்படி நல்லவனா இருப்பான், எனக்கு அதனால அவனை பிடிக்கவே மாட்டேங்குது, நம்ம வேற ஒரு விஷயத்த பண்ணணும், நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போங்க, என்னை பத்தி கொஞ்சம் தப்பு தப்பா அவங்க கிட்ட சொல்லுங்க, அவன் இந்த கல்யாணத்துக்கு ஓகேவே சொல்லக்கூடாது, எப்படியாவது அவனே கல்யாணத்தை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மதுமிதா அக்காவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மறுநாள் மதுமிதா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இவரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவர் பேங்க் மாதிரியான இடத்துல வேலை பார்க்கறாரு போல. இப்ப இவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அந்த பிபியை பத்தி தெரியும், அவன் நல்ல பொண்ணு இல்ல, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி இந்த அக்கா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. இவரோட பேரு கணேஷ் அப்படின்றது. கணேஷ் எனக்காக இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப்பை கேட்கறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப சங்கரோட வீட்டை காட்டுறாங்க. ஒரு போன் கால் வருது. யாரு என்னன்ற மாதிரி ஒருத்தர் எடுத்து பேசுறாரு. அப்ப நான் தான் பிபியோட காதலன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பேசுறான். அதாவது பிபி கணேஷ் ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கல்ல, அந்த கணேஷ் தான் இந்த விஷயத்த பண்றாரு போல. நாங்க ரெண்டு பேர் தான் சேருவோம், அதனால கல்யாணத்தை நீங்க கேன்சல் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். என்ன இப்படிலாம் கால் வருதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி கணேஷ் இந்த இடத்துல சொல்றாரு. அதே சமயம் இந்த இடத்துக்கு வந்த மதுமிதா அக்கா இருக்காங்கல்ல, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், கண்டிப்பா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. இதனால பிபியும் இந்த இடத்துல நிம்மதி ஆகுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவன் நல்ல பொண்ணு இல்ல போல, ஏற்கனவே லவ் பண்றா போல, அவன் நம்ம வீட்டுக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சங்கரோட அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு அப்படி தோணல, நம்ம பேசினதெல்லாம் கேட்டு அவ கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கா, அதனால தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக டிராமா பண்றா, இது டிராமாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கரெக்டா கெஸ் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி பிபி எதிர்பார்த்திருப்பாங்க. அதனால ஃபேமிலி கிட்ட நைஸா பேச்ச கொடுக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்றது தெரிய வருது. இப்ப பிபிக்கு போன் கால் வருது. யாரு பேசுறதுன்னு கேட்கும்போது, உன்னோட காதலன் தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். யாரா நீ, என்கிட்ட விளையாடுறியா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. நீ விளையாடும் போது நான் விளையாட மாட்டேனா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியான்ற மாதிரி கேட்கறான். யார் இப்படி பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆமா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வா, நான் யாருன்றது உனக்கு தெரியும்ன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறான். சங்கரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு டிராமா பண்றதா நினைச்சாங்கல்ல, ஆனா அப்பாக்கு இதுல விருப்பம் இல்ல போல. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா, பிபியோட அப்பாக்கு கால் பண்றாரு. எங்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லங்க, நாங்க கல்யாணத்தை கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பாக்கு ஒண்ணுமே புரியல, நல்லா தானே பேசிட்டு போனாங்க, திடீர்னு கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நம்ம பொண்ணு ஏதாவது பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரி பிபியோட அம்மாக்கு டவுட் வருது. பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறதா தம்பி சொல்றான். இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தவங்க நேத்து நைட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. எவனோ ஒருத்தன் கால் பண்ணி என்கிட்ட பேசினா, நம்ம யூஸ் பண்ண மெத்தட அவனும் யூஸ் பண்றான், யாரு என்னன்னு தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீ ஏதாவது பண்ணியான்னு கேக்குறாங்க. நான் என்னமா பண்ணேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. இப்ப அப்பாவும் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியலன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. சரி விடுங்கப்பா, ஃபீல் பண்ணாதீங்க, இவங்க போயிட்டா நமக்கு மாப்பிளையே கிடைக்க மாட்டாங்களா, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்ப ராணின்னு புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்க ஒரு பெரிய பதவியில இருக்கவங்க போல. இவங்க பதவியை பத்திலாம் பெருசா நமக்கு தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டர் நான் தான் காசை புடிச்சேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குற ராணி, ஒரு லேடி புடிச்சான்னு சொன்னீங்க, இவர் என்ன வேற மாதிரி பேசுறாருன்ற மாதிரி அந்த திருட்டு கும்பல் கிட்ட பேசுறாங்க. இல்ல இல்ல, ஒரு லேடி தான் புடிச்சா, இவர் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி அந்த கேங்க சேர்ந்தவங்க சொல்றாங்க.
போயும் போயும் ஒரு லேடி கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இந்த ராணி இருக்காங்கல்ல இந்த டீம் கிட்ட கோவப்படுறாங்க. அந்த ராபரியை பிளான் பண்ணதே இந்த ராணி தான்ன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோயினோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அந்த மர்ம நபரை பார்க்கிறதுக்காக ஒரு பழைய பங்களாக்கு வந்துடுறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப இவங்களுமே அவன் வருவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ இவங்களோட வாயை மூடி லாக் பண்றாங்க. இப்ப லாக் பண்ணவர் பின்னாடி கன்னை வச்சிருக்காரு போல, அசையாத ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. நீ யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் யாருன்னு பார்க்கணுமான்ற மாதிரி ஃபேஸ காமிக்கிறாரு. பார்த்தா சங்கரா தான் இருப்பாரு. அதே மாதிரி கன்னுன்னு காமிச்சாரு பாத்தீங்களா, அது வெறும் கட்டையா தான் இருக்கும். ஆக்சுவலா ஹீரோயின் கூட வேலை பார்க்குற கணேஷ் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கணேஷ் சங்கரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. முதல்ல சங்கரோட குடும்பம்னு தெரியாம இவர் கால் பண்ணி பேசியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு சங்கர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அதாவது அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனால தான் கேன்சல் பண்றதுக்காக என்ன பேச வச்சான்ற முத கொண்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு சர்ப்ரைஸ தரலான்ற மாதிரி சங்கரும் சங்கரோட அம்மாவும் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதே கணேஷ தான் பேச வச்சிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துக்கு வா, நான் யாருன்றது தெரியும்ன்ற மாதிரி கணேஷ் தான் போன்ல பேசியிருப்பாரு. சோ இவங்க யாருன்னு பார்க்க வந்த இடத்துல சங்கர் சர்ப்ரைஸ் பண்றாரு. சங்கர் என்ன சொல்றாருன்னா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, உன்னை வேவு பார்க்கிறதுக்கு நான் வரல, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அதை மீறியே இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணம் 50% முடிஞ்சிருச்சு, நீ ஓகேன்னு சொன்னா மீதியும் முடிஞ்சிரும்னு சொல்றாரு. இது 50% முடிஞ்சிருச்சா, என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஓகேல, அதனால தான் 50% முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற அவங்களுமே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. சோ ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே பழகுறாங்க. ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வேணான்னு சொன்னாங்கல்ல, இப்ப திரும்பி கால் பண்ணி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சோ அப்பாவும் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாக்குறாரு. இது எல்லாத்தையும் அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப கல்யாண நாளே வந்துருது. பொண்ணை சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. பொண்ணை கல்யாண கோலத்துல பாக்குற அம்மா அப்பா ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. அப்பா தான் அந்த ஃபேமிலியை கால் பண்ணி வர வச்சிட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்க எல்லாம் தனி வண்டியிலையும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் தனி வண்டியிலையும் போற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆக்சுவலா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காரை ஓட்டுறவனோட பேரு குரு அப்படின்றது. அவன் கொஞ்சம் வில்லத்தனமா மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த காட்டுறாங்க. மாப்பிள்ளை நேரத்துக்கு வந்திருக்கணும்ல, ஆனா இன்னும் வரலன்னு தெரிஞ்சோன்னே இங்க இருக்க பிபியோட அப்பா ஷாக் ஆயிடுறாரு. மத்தவங்க கிட்ட சொல்றாரு, மாப்பிள்ளை மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி மத்தவங்களுக்கும் தெரிய வருது இல்ல, குறிப்பா பிபிக்கும் தெரிய வருது இல்ல. பிபி இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. பிபியோட இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல தானே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிருக்கும், நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிபி இருக்காங்கல்ல, நம்ம போய் செக் பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. அவங்க எந்த வழியா வருவாங்கன்னு தெரியும்ல, அந்த இடத்துல போய் செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் வேணாமா, நீ இந்த கல்யாண கோலத்துல போக வேணான்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இல்ல நான் போகணுன்ற மாதிரி இவங்களுமே ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வேணான்னு சொல்றாரு. அதை மீறியே இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எந்த வழியா வருவாங்களோ அங்க நிறைய கடை இருக்கும்ல, அந்த கடையில எல்லாம் விசாரிக்கிறாங்க. நிறைய கடையில தாண்டி போச்சுன்னு சொல்றாங்க. அது மூலியமா இவங்களுமே எந்த பகுதியில போயிருக்க வாய்ப்பு இருக்கு, எங்க என்ன ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு வழி சொன்ன ஒரு நபர் இருக்காருல்ல, ராணியோட ஆளா இருப்பாரு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன், எல்லாம் நம்ம பிளான் படி தான் நடக்குதுன்ற மாதிரி ராணி கிட்ட சொல்றாரு. ஏறக்குறைய எந்த இடத்துல ப்ராப்ளம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத பிபி கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல. இப்ப அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் போது மாப்பிளையும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஓரளவுக்கு மயக்கம் தெரிஞ்ச மாதிரி எந்திரிக்கிறாங்க. ஆனா ஓவராலா செம்ம மயக்கத்துல இருக்காங்க. இவங்களை இங்க இருந்து கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி பிபியும் டீமும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி குருவை நமக்கு காட்டுறாங்க. அதாவது மயக்கமாக்கணும் பாத்தீங்களா, அவனை காட்டுறாங்க. அவன் நகை காசெல்லாம் தூக்கி இருப்பான் போல. இப்போ ஒரு கடையில வந்து எனக்கு சிகரெட்டை தான்ற மாதிரி வாங்கி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்டு வந்திருக்கான் போலன்ற மாதிரி இந்த கடைக்கார பையன் கவனிச்சிட்டு இருக்கான். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க பாலியல் விடுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வரான். இந்த இடத்தோட ஹெட் பேரு சாந்தி போல. சாந்தியை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே கட் பண்ணி பிபியை காட்டுறாங்க. இப்ப பிபி மாப்பிள்ளையோட வந்துடுறாங்கல்ல, அதனால அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப டைம் முடிய போது போல, அதுக்குள்ள ரிச்சுவல் எல்லாத்தையும் முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா பேசிக்கிட்டே வந்தாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த டிரைவர் என்ன பண்ணிருப்பானா, அதாவது குரு என்ன பண்ணிருப்பானா, டக்குன்னு ஒரு ஸ்ப்ரேவை அடிச்சிருப்பான். அவன் மட்டும் மாஸ்க் போட்ட மாதிரி மறைச்சிருப்பான். அந்த ஸ்ப்ரேவை சுவாசிச்சோன்னே இவங்க எல்லாருமே மயங்கி இருப்பாங்க. பிளான் பண்ணி மயக்கி இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இந்த இடத்தோட எட்டு பேரு சாந்தின்னு சொன்னோம் பாத்தீங்களா. இப்ப குரு என்ன பண்றானா, அவங்க கிட்ட இருந்து எடுத்த நகை எல்லாத்தையும் இவங்க கிட்ட தந்துட்டு இருக்கான். இவங்களுமே நல்ல காரியம் பண்ணிருக்கான்னு முதல்ல பாராட்டி தான் பேசிட்டு இருக்காங்க.
சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஆக்சுவலா இவன் போனை வந்து சிம் எடுத்திருக்கணும்ல, அதை எடுக்காம இருந்திருப்பான். இப்ப நீ இந்த இடத்துக்கு வந்ததை போலீஸுங்க கண்டுபிடிச்சிருவாங்க, சரியான முட்டாள் ராணி அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. சரி சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப சாந்தி இருக்காங்கல்ல, வந்து கால் அமுக்கு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட சொல்றாங்க. இவங்க பிளான் போட்டு ஏதோ பண்றாங்க, என்ன பிளான் அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்ப சங்கரோட பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர்ன்ற மாதிரி பிபி கிட்ட அந்த பேப்பரை காட்டுறாரு. பிபி, நீ தப்பா டச் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. மிரட்டல் மாதிரி தான் எழுதி இருக்கு. ராணின்னு ஒரு கேரக்டரை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இதை பண்ணிருக்காங்க போல. இப்ப மறுநாள் காலையில பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம்ல, பேரண்ட்ஸும் கண்ணீர் விட்டுக்கிட்டே அனுப்பி வைக்கிறாங்க. மாப்பிள்ளையோட நகை, அதே மாதிரி மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் நகை திருட்டு போயிருக்கும். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, யார் இதை தூக்கி இருப்பா, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் இவர்கிட்ட ஒரு தகவல் சொல்றதுக்காக ஒரு பையன் வரான் போல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்களுமே புகுந்த வீட்டுக்கு வராங்க. அங்க பண்ண வேண்டிய ரிச்சுவல் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்கன்ற மாதிரி கூப்பிடும் போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூமுக்கு போக பாக்குறாங்க. அப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா பையனை மட்டும் தடுக்கிறாங்க. கால் ராத்திரி, அதனால ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூடாது, அவன் மட்டும் ரூம்ல இருக்கட்டும், நீ வெளியே இருன்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பையனுமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின் மட்டும் ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தி இருக்காங்க. சித்திக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. நீங்க போலீஸ் ஆபீசரா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமா ஆமா, நான் கான்ஸ்டபிளா இருக்கேன், ஆனா எப்படியோ ஒரு இன்ஸ்பெக்டரா மாறிடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஜாலியா பேசுறா. இப்பதான் பிபிக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. உன் ஹஸ்பண்டோட திருட்டு போன நகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சுமா, உன்கிட்ட பேசணும், ஸ்டேஷனுக்கு ஹஸ்பண்ட கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், ஒரு ரிச்சுவல் போயிட்டு இருக்கு, நான் வெளியே வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்லம்மா, உன்கிட்ட கண்டிப்பா பேசணும், உன் மாப்பிளைய கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ, இன்ஸ்பெக்டர் வேற வர சொல்றாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி இந்த சித்தி பொண்ணு கேக்குறா. இவங்களுமே விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த சித்தி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அங்க இருக்க சங்கருக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல சங்கருமே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப போன் கால் மூலியமா ரெண்டு பேருமே பேசுறாங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க, நம்ம கண்டிப்பா போனோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சங்கரும் ஐடியாவை தந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு Dress போட்டிருந்தா பாத்தீங்களா, அந்த Dressக்கு மாறிடுறாங்க. அந்த பொண்ணை இவங்களோட Dress போட வச்சிடுறாங்க. என்ன மாதிரி நீ இந்த இடத்துல இருந்துருன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா கூட்டிட்டு போலான்ற மாதிரி சங்கர் வாசல்ல ஒரு வண்டியை வச்சு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு மாதிரி நைஸா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சங்கரோட அம்மா பாத்துடுறாங்க. அந்த பொண்ணு நினைச்சு கிளீன் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு இவங்க நைஸா வெளியே வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த வண்டிக்காரர் கிட்ட பேசிட்டு கிளம்புறாங்க. இவங்க வண்டியில போயிட்டு இருக்கிறத அதே வீட்டை சேர்ந்த சில சொந்தக்காரங்க பாத்துடுறாங்க. ஆனா அப்படி பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சின்ன பொண்ணை தான் இவர் கூட்டிட்டு போறாரு, இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு எங்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க போறது சின்ன பொண்ணு கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் ஏமாத்திட்டு போறாங்க. இந்த சித்தியை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, அவளுக்கு மரியாதையே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சங்கரோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது மாமியார் இருக்காங்கல்ல, அந்த மருமகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவன் நல்ல டைப்பா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோயினுக்கு கால் பண்ண மாதிரி அப்பாக்கும் கால் பண்ணிருப்பாரு போல. இப்ப அப்பாவும் ஸ்டேஷன் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. திங்ஸ்லாம் கரெக்டா இருக்கா பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே மாப்பிள்ளை கிட்ட காட்டுறாரு. ஆமா சார், இது என் ஃப்ரெண்ட்ஸோட நகை தான், இது என்னோட நகை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு பையன் இன்ஃபர்மேஷனை தந்திருப்பான், அதாவது குருவை பார்த்தான் பாத்தீங்களா ஒருத்தன், அவன் தான் இன்ஃபர்மேஷனை தந்திருப்பான். அவனும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். குருன்ற ஒருத்தன் தான் திருடி இருக்கான்னு தெரியுது. அந்த குருவோட போனை ட்ரேஸ் பண்ணும்போது தான் விலை மாதுகள்லாம் இருக்கிற இடத்துல காட்டுச்சு, நாங்க அங்க போய் செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்போது அங்கதான் நகை கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ அந்த இடத்தை ரன் பண்ணது சாந்தி தானே, சாந்தியை லாக் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. குரு எதுக்காக இவரை மயக்கமாக்கி இருப்பான், நகையெல்லாம் தூக்கி இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வருது. இப்ப குருவும் மாட்டல, சாந்தி தான் மாட்டிருக்காங்க. இப்ப இந்த சைடு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. உள்ள இருக்க மருமகளுக்கு சாப்பிடுறதுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு தானே உள்ள இருக்கா, கதவை திறந்தா பிரச்சனைன்ற மாதிரி இந்த பொண்ணு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. சாந்தி செல்லுக்குள்ள தான் இருக்காங்க. சாந்தி கிட்டயே கேட்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த குரு எதுக்காக வாங்கிட்ட தந்தான், அந்த குரு எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இந்த சாந்தி இருக்காங்கல்ல, மரியாதை இல்லாம பேசுறாங்க. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்துல லாயர் வருவாரு, என்ன கூட்டிட்டு போயிடுவாருன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் சரி ரொம்ப திமிரா தான் பதில் சொல்றாங்க. இவங்களை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரத்துல லாயர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி விலை மாதுகளா வேலை பார்க்குற மத்த பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. லாயரை கூட்டிட்டு வந்ததே அந்த குரு தான். ஆனா குரு முகத்தெல்லாம் கொஞ்சம் மறைச்ச மாதிரி தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். இப்ப லாயர் உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எது அடிப்படையில நீங்க சாந்தியை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா சாந்தியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சாந்தி தான் இந்த திருட்ட பண்ணாங்கன்னு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. குருன்னு ஒருத்தன் தான் பண்ணிருக்கான். சாந்தியை எதுவுமே பண்ண முடியாதுன்றதை இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த சாந்தியும் நக்கலா பேசுறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தம்பி நீயும் கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி பார்த்து சொன்னா பாத்தீங்களா, அந்த பையனையும் இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இந்த பிபி எதுக்காக கதவை திறக்க மாட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ முழிச்சுதான் இருக்காளா இல்ல ஒருவேளை தூங்குறாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னதான் தூங்குனாலும் இவ்வளவு கத்துருமே கேட்காதா அப்படின்ற மாதிரி அந்த சித்தி சொல்றாங்க. சரி ஜன்னல் வழியா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா கூப்பிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே ஐயோ ஃபேஸ பார்த்துட்டா பிரச்சனை, திரும்பி படுத்துக்கலாம்ன்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறா. எதுக்காக கதவையே திறக்க மாட்டா, ஏதாவது தப்பா நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மாமியாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்த பையன் வெளியே வந்துட்டு இருக்கும் போது வெளியே குரு இருக்கிறத பாக்குறான். இவன் தானே இந்த திருட்டு வேலையை பண்ணா, இவனே எதுக்காக இந்த இடத்துல இருக்கான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது பிபி கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். பிபியுமே அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்துறாங்க. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா தப்பிச்சு ஓடுறான். இவனை எப்படியாவது பிடிக்கணும், விடக்கூடாது, இவனை பிடிச்சாதான் எதுக்காக ஹஸ்பண்ட மயக்கமாக்கணும்ன்றது தெரியும்ன்ற மாதிரி துரத்துறாங்க. இவ்வளவு நேரம் கதவை திறக்கலனா மருமகளுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி அத்தை ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதனால கதவை உடைக்கிறதுக்காக ஆளுங்களை எல்லாம் வர வச்சிடுறாங்க. அவங்களுமே கதவை உடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ கதவையே உடைக்கிறதுக்காக வந்துட்டாங்களே, இதுக்கப்புறமா வெளியே போலனா பிரச்சனைன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணுமே வெளியே வந்துடுறா. இவன் இங்க இருக்கானா, அப்ப பிபி எங்கன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அத்தைய பொறுத்த வரைக்கும் நீ வெளியவே வரக்கூடாதுன்னு அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் பிபி வெளியே போயிட்டாங்கல்ல, இதனால இந்த அத்தையே ரொம்ப கோவப்படுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மாமியார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. ஆனா மருமக இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி கோவம் வருது. இப்ப இந்த இடத்துல இந்த குருவை 2 பேர் சேர்ந்து துரத்துறாங்க. அதாவது நம்ம ஈரனும் அந்த மதுமிதான்ற அக்காவும் சேர்ந்த மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. அப்படி துரத்துறவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இங்கதான் இருக்கான் இங்கதான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை பிளாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவன் தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த இடத்துக்கு பிபி வந்துடுறாங்க. மாட்னடா மவனே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவனை லாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. சரி குருவை பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா நான் தான் இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரி இவனுமே ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். மிரட்டின மாதிரி ஒரு பேப்பர் கிடைச்சது பாத்தீங்களா, அதை நீ தான் பண்ணியான்ற மாதிரி கேட்கும் போது நான் தான் பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி பண்ண, உனக்கும் பிபிக்கும் என்ன ப்ராப்ளம், பிபியோட ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் என்ன ப்ராப்ளம்னு கேட்கிறாரு. அதுக்கான பதிலை இவன் சரியாவே சொல்ல மாட்டான். சரி மேற்கொண்டு இவன் கிட்ட விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ப்ரொசீஜர்லாம் பண்றாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ராணி வராங்க. ஆக்சுவலா ராணின்னு ஒருத்தங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கல்ல, அந்த ராணியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியன் போல, கொஞ்சம் பெரிய ஆள் போல. இப்ப ராணி ஸ்டேஷனுக்கு வராங்கன்னு தெரிஞ்சோட எல்லாருமே எந்திரிச்சுலாம் நின்னுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாருமே எந்திரிச்சு தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ராணி இருக்காங்கல்ல, நீ தான் பிபியாமா, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ராபரி பண்ணவங்கள துரத்திட்டு போய் நீ தானே பிடிச்ச, அந்த காசெல்லாம் மீட் எடுத்த, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் புகழ்ற மாதிரி பேசுறாங்க. குருலாம் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சுதான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்த மாதிரிலாம் இந்த இடத்துல டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு நீ வரணும், விருந்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா ஒய்ஃபை விடோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை ஒய்ஃப் இறந்து போயிட்டா ஹஸ்பண்ட என்னன்னு சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல. நீ வேற ரொம்ப சீரியஸான விஷயம் பண்ணிட்டு இருக்கல, உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுமா, கவனமா நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரி சங்கரை பார்த்து சொல்றாங்க. இவங்க இன்டைரக்டா மிரட்டுறாங்கன்றது சங்கருக்கு நல்லாவே புரியுது. நீங்களாம் இருக்கும் போது எனக்கு என்ன மேடம் ஆயிட போகுதுன்ற மாதிரி கேட்கிறாரு. பதிலுக்கு கலாய்க்கிறதுக்காக இப்படி சொல்றாரு. நல்லா பேசுற தம்பி அப்படின்ற மாதிரி இவங்களுமே கன்னத்துல தட்டிலாம் கொடுக்குறாங்க. இவங்க மிரட்டுறாங்க அப்படின்றது 2 பேருக்குமே நல்லா தெரியுது. குருக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளம்பி போனோன்னு இந்த லேடி இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இவங்களுமே கண்டிப்பா இந்த லேடிக்கும் குருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரை வீட்டுல தேடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு இவங்களுமே அந்த வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வீட்டுல போயிட்டு இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் பெருசா இவங்களுக்கு தெரியல. இப்ப மாமியாரே இவங்க மேல கோவமா இருக்காங்க.
போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்ன்றது தெரியல. இதை தாண்டி வந்து அந்த ராபரி விஷயத்துல நம்ம குற்றவாளியை பிடிச்சதுனால தான் ராணி நம்ம மேல கோவமா இருக்காங்கன்றதெல்லாம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ராணி பேசினதே சரியில்லை, என் மேல கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. எதுனாலும் பாத்துக்கலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இதோடயே இந்த சீரிஸோட சீசன் 1 முடிச்சிடுறாங்க. மேபி சீசன் 2 வரும்னு நினைக்கிறேன். சீசன் 2 வந்ததுன்னா அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.